ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. அருள்மிகு நரசிங்க பெருமாள் திருக்கோவிலை பத்தி பேச போறோம். திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. திருநெல்வேலியில மேலமாட வீதியில இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த நரசிங்கர் கோவில். இங்க மூலவர் நரசிம்மர், உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள், அம்பாள் மகாலட்சுமி தாயார். இங்க வைகானச ஆகமத்தை தான் பின்பற்றுறாங்க. இந்த தலத்தினுடைய சிறப்புகளை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இங்க வைகுண்ட ஏகாதசி, நரசிம்மர் ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமை, சுவாதி நட்சத்திர திருநாள், அதாவது நரசிம்மரனுடைய அவதார நட்சத்திரம், பிரதோஷத்துல சிறப்பு பூஜை. ஏன்னா பிரதோஷ நேரத்துல நரசிம்மரை வழிபடுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரதோஷத்துல சிறப்பு பூஜை இதெல்லாம் இங்க ரொம்ப விசேஷம். தன்னுடைய இடது மடியில் அமர்ந்திருக்கும் தாயாரை பெருமாள் இடது கையால அரவணைத்தபடி இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை பல இடங்கள்ல பார்த்திருக்கலாம். ஆனா இங்க பெருமாளினுடைய இடது மடியில் அமர்ந்த மகாலட்சுமி பெருமாளினுடைய தோளில் கை போட்டபடி இருக்கிறத பார்க்க முடியும். அவருடைய கையில் தாமரை மலர் இருக்கு. இவள் பெருமாளை நோக்கி தன்னுடைய பார்வையை திருப்பி இருக்கிறார். அதாவது ரொம்ப ஒரு அழகான, பார்க்கறதுக்கு ஒரு ரம்யமான திருக்கோலம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு திருத்தலத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாள் திருக்கோவில் மேலமாட வீதியில இருக்கு. 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் இந்த கோவில். 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் இது. 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னரால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நெல்லையப்பர் காந்திமதி அம்பிகை கோவில் பாண்டிய மன்னனால நிர்மாணிக்கப்படுறதுக்கு முன்னரே இந்த நரசிம்ம பெருமானினுடைய திருமேனி வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு தகவலும் இருக்கு. இந்த சன்னதியும் நெல்லையப்பர் மூலலிங்கமும் ஒரே மட்டத்துல இருந்திருக்கு. 2 கோவில்களுக்கும் நடுவுல ஒரு சுரங்கம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல இந்த கோவில் மண்ணுக்குள்ள புதஞ்சிருச்சு. வைணவ மகான் ஸ்ரீ கூரத்தாழ்வார்கோன் இதை மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்கிறார். அப்போ நரசிம்மர் அளவற்ற சக்தியோட ஆர்ப்பரித்து தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தினாராம். கடன் பிரச்சனை, நீதிமன்ற வழக்கு பிரச்சனை, வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதற்கும், வியாபாரம் பெருகிறதற்கும் சர்க்கரையும் எலுமிச்சை சாரும் கலந்த பானகத்தை நைவேத்தியமா இங்க வந்து பண்றாங்க. எந்த குறை ஏற்பட்டாலும் அதற்கு இவர் பரிகாரம் செய்வார்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால நரசிங்க பெருமாளையும் தாயாரிடமும் பக்தர்கள் உருக்கமாக வேண்டிட்டு போறாங்க. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து இந்த கோவிலை பற்றி பேசலாம். இங்க வந்து பக்தர்கள் தங்களுடைய குறைகளை பெருமாள்கிட்ட சொல்லி அவங்க மனதார வேண்டிட்டு போனா நிச்சயமாக அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல எழுந்தருளி இருக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் நீராஞ்சன தீபம் செலுத்துறாங்க பக்தர்கள். அதாவது என்னன்னாக்கா, ஒரு தட்டுல அரிசியை பரப்பி தேங்காயை உடைத்து அதுல வைக்கணும், அதுல நல்லெண்ணெயை விட்டு தீபம் ஏத்தணும். இப்படி செய்யறதுனால செவ்வாய் தோஷம் தீரும், செவ்வாய் தோஷத்தால ஏற்பட்ட திருமண தடை விலகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க பெருமாளினுடைய சிலையே ரொம்ப விசேஷமானது, ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, பெருமாளினுடைய இடது மடியில அமர்ந்த மகாலட்சுமி பெருமாளினுடைய தோள்ல கை போட்டபடி இருக்கிறத பார்க்க முடியும். அவளுடைய கையில தாமரை மலர் இருக்கும். பெருமாளை நோக்கி தன்னுடைய பார்வையை திருப்பின மாதிரி ஒரு ரம்யமான ஒரு அழகான திருக்கோலத்தை நமக்கு காமிக்கிறார் பெருமாள். இங்க வந்து கோரிக்கை வைக்கக்கூடிய பக்தர்களின் குறை உடனடியாக தீர்க்கும்படி பெருமாள்கிட்ட தாயாரே சொல்றாளாம். அப்படி ஒரு காட்சி, அப்படி ஒரு கோலம்னு சொல்றாங்க. இப்படி ஒரு சிலையமைப்பு அப்படிங்கிறது வேற எங்கேயும் இல்லாத ஒரு அற்புதமான சிலையமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெருமாள் நரசிம்மர்னு அழைக்கப்பட்டாலும் கூட அவருக்கு சிங்க முகம் கிடையாதாம். இப்படிப்பட்ட பெருமாளை பிரகலாத வரதன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். இந்த தலத்தினுடைய வரலாறை அடுத்ததாக நம்ம பேசலாம். நெல்லை, அதாவது திருநெல்வேலியில மேலமாட வீதியில இருக்கும் நரசிங்க பெருமாள் திருக்கோவிலை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இங்க பெருமாளுக்கு சிங்க முகம் கிடையாது. நரசிம்மர்னா சிங்க முகத்துல இருப்பார், இங்க சிங்க முகம் கிடையாது. அப்படி சிங்க முகம் இல்லாத பெருமாளை, நரசிங்க பெருமாளை பிரகலாத வரதன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெருமாளிடம் வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக அது உடனடியாக நிறைவேறுங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ஆலய தரிசனம், ஆலய தரிசனம். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பெருமாள் பல அவதாரங்கள் எடுத்தார். அதுல ரொம்ப ஒரு முக்கியமானது, சிறப்பானதுன்னு சொல்லலாம் இந்த நரசிம்ம அவதாரத்தை. அசுர குடத்துல பிறந்தாலும் பக்தியால தன்னை வளைத்து போட்ட ஒரு குழந்தைக்காக உருவானவர் இந்த நரசிம்மர். இரண்யன்னு சொல்லப்படக்கூடிய அசுரன் தன்னையே நாட்டு மக்கள் வணங்கணும்னு உத்தரவிடுறான். அவனுடைய மகன் பிரகலாதன் பகவான் நாராயணனுடைய பக்தனாக இருக்கான். தந்தை மேல மரியாதை இருந்தா கூட கடவுளாகலாம் அவரை ஏத்துக்கிறதுக்கு அவருடைய மனசு ஒப்புத்துக்கல. பெற்ற பிள்ளை அப்படின்னு பாராமல் பல வகையிலையும் கொடுமை பண்றான் பிரகலாதனை இரண்யன். தவ வலிமை மிக்க இரண்யன் மனிதர், மிருகம், பிற சக்திகளால அழிவு வரக்கூடாதுங்கிற வரத்தை ஏற்கனவே வாங்கியிருக்கான் இல்லையா? அதனால தான் சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட ஒரு வித்தியாசமான வடிவத்துல தோன்றி அவனை அழிக்க முற்படுறார். உன்னோட ஹரி எங்க இருக்கான்னு கேக்குறான் பிரகலாதன் கிட்ட இரண்யன்.
தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சர்வ வியாபியாக இருப்பார் என்னுடைய பெருமாள், என்னுடைய ஹரி அப்படின்னு பிரகலாதன் சொன்னதை கேட்டு நரசிம்மருக்கே உளம் சிலிர்த்ததாம். இறுதியில பிரகலாதன் ஒரு தூணை காட்ட அந்த தூணை பிளக்கிறான் இரண்யன். அதன் உள்ள இருந்து வெளிப்படுறார் நரசிம்மர். இரண்யனை தன் மடிமேல வைத்து அவனை பிளக்கிறார். அவனுடைய உக்ரத்தை தணிக்க லட்சுமி பிராட்டியே பூமிக்கு வந்து பகவானினுடைய மடியில அமர்றா. அதுல இருந்து லட்சுமி நரசிம்மர்ங்கிற ஒரு கோலம் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நரசிம்மர் பெருமாளினுடைய திருக்கோலங்கள்ல கூப்பிட்ட உடனே வந்து உதவி செய்யக்கூடிய பக்தர்களின் குறையை தீர்க்கக்கூடிய ஒரு அவதாரம்னு சொன்னா அது நரசிம்ம அவதாரம் தான். திருநெல்வேலி மேலமாட வீதியில் இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாள் திருக்கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசினோம். இங்க நரசிங்கர் வந்து சிங்க முகத்தோட காட்சி கொடுக்கல. அப்படி சிங்க முகத்தோட இல்லாத நரசிம்மரை வந்து பிரகலாத வரதன் சொல்லுவாங்க. அந்த பிரகலாத வரதனை வழிபட்டால் நிச்சயமாக நம்ம வேண்டது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால இங்க வந்து பெருமாளையும் தாயாரையும் வேண்டிக்கிட்டு தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து நீராஞ்சனம் பண்றாங்க. அப்படி நீராஞ்சனம் பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுடைய வேண்டுதல் பலிக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. இங்க பெருமாளினுடைய திருக்கோலமே ரொம்ப விசேஷமானது. ஏன்னா பெருமாளினுடைய இடது மடியில தாயார் அமர்ந்திருக்கா. இது எல்லா இடத்துலயும் இருக்கும் லட்சுமி நரசிம்மர் திருக்கோலம் அப்படின்னுட்டு. அந்த பெருமாள் தாயாரை அரவணைத்தபடி இருக்கக்கூடிய காட்சியும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க அதை தாண்டி பெருமாளினுடைய தோள் மேல் தாயாரும் அப்படி கை போட்டிருக்கிற மாதிரியா அவரை திரும்பி பார்த்து பக்தர்கள் எல்லாம் தன்னுடைய குறைகளை வந்து சொல்றாங்க. உடனடியாக அதை தீர்த்து வைங்கன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ற மாதிரியான திருக்கோலம்ங்கிறதுனால ரொம்ப விசேஷமான ஒரு தலம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு திருத்தலத்தை பற்றி பேசி ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.